எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் காட்டு யானை அரிசியில் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம். நான் இன்னைக்கு 3/4 ஆழாக்கு அளவுக்கு காட்டு யானை அரிசி எடுத்திருக்கேன். இது பார்க்க சிகப்பு அரிசி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சட்டுன்னு வேகாது. நம்ம நார்மல் ரைஸ் மாதிரிலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு வேக வச்சா இது வேகாது. இந்த அரிசியை ஒரு 3லிருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு முந்தின நாள் ஈவினிங்கே சுடு தண்ணியில் ஊற வச்சிடுங்க. இந்த அரிசி ஒரு 12 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் ஊறணும். அப்பதான் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 14 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சாதம் வேக வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சாதம் எதில் வடிப்பீங்களோ அதே பாத்திரத்திலேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக கடாயில் நான் வச்சுருக்கேன். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 7 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். 7லேருந்து 10 கப் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஐ ஃப்ளேமில் கொதித்ததும் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்லேயே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இதை வேக வைக்கலாம். நான் எப்பவும் சாப்பாடு வடிக்கும்போது உப்பு போட மாட்டேன். குழம்புல தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஃபர்ஸ்ட்லாம் சாதம் வடிக்கும் போது தான் உப்பு சேர்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஷன் பண்ணாங்க, ரைஸில் உப்பு போட்டுட்டு வடித்தோன்னா சுகர் பிபிலாம் ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதுலேருந்து ரைஸில் உப்பு போடுறது இல்லை. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் சேர்த்துக்குங்க. இந்த ரைஸ் நார்மல் சாதம் மாதிரி. சாதம் வெந்த பிறகு மீதி தண்ணியை வடிச்சிலாம் எடுக்க வேண்டாம், அப்படியே பொங்கல் போலியே வெந்துடும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு சாதம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பாரம்பரிய